அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் 6.52 ஆர் வெக்டார் டாட் 2i மைனஸ் ஜே மைனஸ் 2k ஈக்குவல் டு 6 மற்றும் ஆர் வெக்டார் டாட் 6i மைனஸ் 3j மைனஸ் 6k ஈக்குவல் டு 27 என்ற தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு காண்க. இப்போ இரண்டு தளம் இருக்கலாமா, இரண்டு தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு காண்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா எழுதுவோம். இந்த தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குமா. ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட் ப்ளஸ் டி1 ஈக்குவல் டு 0 மற்றும் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட் ப்ளஸ் டி2 ஈக்குவல் டு 0 ஆகிய தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு டெல்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் d1 மைனஸ் d2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, வெக்டர் ஃபார்மில் இருக்குது. இதை நம்ம கார்ட்டீசியன் ஃபார்முக்குமா, ஆர் டாட் 2i கேப் மைனஸ் 2i கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் 2k கேப் ஈக்குவல் டு 6. ஆனால் இங்கே என்னது, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் டி1 ஈக்குவல் டு 0. அப்போ அந்த ஆரை என்ன செய்வோம், எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் k cap dot 2i cap minus j cap 2k cap equal to 6. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா, 2x மைனஸ் ஒய் மைனஸ் 2z ஈக்குவல் டு 6. இந்த ஜே மல்டிப்ளை பண்ணுறோம், ஓகேம்மா. தென் நெக்ஸ்ட்டு கே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2x மைனஸ் ஒய் மைனஸ் 2z ஈக்குவல் டு 6. இதை 2x minus y minus 2z plus d1. So minus 6 equal to 0. ஓகேவாம்மா. ஃபஸ்ட்டு இந்த வெக்டார் ஃபார்மை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களாம்மா. இந்த வெக்டார் ஃபார்மை ஆர் டாட் 2i மைனஸ் ஜே மைனஸ் 2k ஈக்குவல் டு 0. இந்த வெக்டார் ஃபார்மை நாம் என்ன செஞ்சுருக்கோம், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட் ப்ளஸ் டி இதுக்கு நாம் மாற்றிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்னா அடுத்தது அடுத்து ஆர் வெக்டார் டாட் 6i மைனஸ் 3j மைனஸ் 6k ஈக்குவல் டு 27. ஓகேம்மா. இது இந்த வெக்டார் ஃபார்மில் இருக்குது. ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்படி மாற்றணும். எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் தட் இஸ் ஈக்குவல் டு 6i மைனஸ் 3j மைனஸ் 6k ஈக்குவல் டு 27. இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், 6x. இந்த ரெண்டு மைனஸ் 3y மைனஸ் 6z ஈக்குவல் டு 27. ஸோ 6x மைனஸ் 3y மைனஸ் 6z மைனஸ் 27 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஃபார்முலா என்னதுமா, ஏஎக்ஸ் அது ரெண்டு வெக்டரையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கார்ட்டீசியன் ஃபார்முக்கு மாற்றிருக்கோம் இல்லையா. பாருங்கள், ஆர் வெக்டர் டாட் 6i மைனஸ் ஆர் வெக்டர் டாட் 6i கேப் மைனஸ் 3j கேப் மைனஸ் 6k கேப் ஈக்குவல் டு 27. இதை நம்ம இந்த ஃபார்முக்கு மாற்றிருக்கோம், ஓகேம்மா. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கலாமா, இந்த எழுதியிருக்கோம்ல, இந்த வெக்டார் ஃபார்மில் கார்ட்டீசியன் ஃபார்முக்கு மாற்றிருக்கோம்ல. 2x மைனஸ் ஒய் மைனஸ் 2z 2x மைனஸ் ஒய் மைனஸ் 2z மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் 1. செகண்ட் என்னமா, 6x மைனஸ் 3y மைனஸ் 6z மைனஸ் 27 ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் 2. ஆனால் ஃபார்முலாவில் என்னது, ஏயும் சேம் கோஎஃபிஷியன்ட்ஸ், பியும் சேம், சியும் சேம். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா ஒரு 3 வெளியே எடுப்போம். 2x மைனஸ் ஒய்
minus 2z minus 9 equal to 0. இந்த 3 கொண்டு இங்கே போனால் 0 தான். அப்போ 2x minus y minus 3z minus 9 equal to 0. இப்போ நமக்கு இது வந்து இந்த ஈக்குவேஷன் 2 வந்து நம்ம இப்படி மாற்றிருக்கோம் பாருங்கள். இப்போ இது வந்து 3 வச்சுக்கிடுவோமே. ஈக்குவேஷன் 1 and 3 ஃப்ரம் 1 and 3 ஏன்னா 1 and 3ல ரெண்டையும் பாருங்கள். 2x minus y minus 2z 2x minus y minus 2z minus 6 equal to 0. 2x minus y minus 2z minus 9 equal to 0. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சமம். ax by cz ரெண்டும் சேமாக இருக்கா பாருங்கள். 2x minus y minus 2z minus 6 minus 9. இப்போ நமக்கு என்ன தேவை ஃபார்முலாவில் d1 வந்து இப்போ பாருங்கன்னா இங்கே பாருங்கள். இதிலேருந்து ஏயோட வேல்யூ வந்து பார்த்தீங்களா எக்ஸுக்கு பக்கத்தில் வந்து ஏ இருக்குது. அப்போ ஏபிசி கண்டுபிடிக்காமல் என்ன இருக்கலாம். எக்ஸுக்கு பக்கத்தில் 2 இருக்குது. அப்போ எக்ஸுக்கு அப்போ ஏ ஈக்குவல் டு 2. ஒய் வந்து ஒய்க்கு பக்கத்தில் -1 இருக்குது. பி வந்து -1. இசட் சி வந்து -2. கம்பேர் பண்ணுறோம்லாமா. ஏஎக்ஸ் ஏக்கு பக்கத்தில் என்ன இருக்குது 2. அடுத்து பிஒய் பிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது -1. சிஇசட் சிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது -2. ஸோ தி நெக்ஸ்ட்டு d1 d2 என்னமா இருக்குது. d1 வந்து -6 d2 வந்து -9. இப்போ ஃபார்முலா பாருங்கள். டெல்டா ஈக்குவல் டு d1 minus d2 divided by square root of a square plus b square plus c square. ஓகேமா. நம்ம எல்லாமே நமக்கு இருக்கா. ஏபிசி d1 d2 எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் மறுபடியும் இங்கே எழுதி கொடுவோமாம்மா. a1 வந்து 2 சாரி a1 இல்லை ஏ வந்து 2 பி வந்து இங்கே -1 சி வந்து -2 d1 வந்து -6 d2 வந்து -9. 2 -1 -2 -6 -9. So delta equal to d1 minus d2 divided by square root of a square plus b square plus c square. d1 வந்து என்ன -6 d2 வந்து -9. So that is equal to square root of a square வந்து 2 square minus 1 the whole square c square minus 2 the whole square. So delta equal to -6 minus of minus plus 9 minus of minus plus 9 divided by 4 plus 1 plus 4. So that is equal to 3 by square root 9. So 3 by 3 that is equal to 1. Delta வந்து 1. நான் இந்த ப்ராப்ளத்தில் இது வந்து வெக்டர் ஃபார்மில் இருக்குது. அப்படி தானே ஆர் டாட். அதை வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம். ஆருக்கு வந்து XYZ சொல்லி போட்டு இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணி இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்களாமா. ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட். அப்போ 2x minus y minus 2z minus 6. அதேமாதிரி இங்கே பாருங்கள். செகண்டுக்கு வந்து ஆர் டாட். இதை வந்து நம்ம என்ன கொண்டு வந்துருக்கோம். 6x minus 3y minus 6z minus 27. இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் சேமாக இருக்கணும். ஏன்னா ப்ராப்ளம் என்னது. ஏன்னா ஃபார்முலா வந்து ஏஎக்ஸ் பிஒய் சிஇசட் பாருங்கள். இப்போ நாங்கள் பாருங்கள் ஃப்ரம் 1 and 2 ஏஏ ரெண்டு சேமாக இருக்கா. 2 -1 -2 பாருங்கள். இங்கே d1 d2 அதுக்கு என்ன செய்யணும் கண்டுபிடிச்சிக்கோமா. இல்லை A1 A2 எல்லா வேல்யூஸை கண்டுபிடிச்சி நம்ம என்ன செய்கிறோம். இந்த ஃபார்முலாவில் வந்து நாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி டெல்டா ஈக்குவல் டு 1 கண்டுபிடிச்சிடும். ஓகேம்மா. இந்த வீடியோவை 1 time 2 time ஓட விட்டு படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.